பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். காலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த அதிகாலையிலும் கூட புதிய கிருபையும் புதிய சந்தோஷமும் புதிய ஆசீர்வாதமும் புதிய அபிஷேகமும் புதிய நம்பிக்கை தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய ஜனத்தை நேசிக்கிற தேவன். அவர்களுடைய பாவங்களினாலே அல்லது ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகிறதுனால அவர்கள் பல வேளைகளில் சத்துருக்களுடைய கையில், அந்நிய ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மனதுருகும் போது, தங்கள் குறைகளை உணரும் போது, அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் போது கர்த்தர் மெய்யாகவே தன்னுடைய செவிகளை திறந்து அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களை விடுவித்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒருபோதும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் எழுந்து வந்தவர்கள் என்கிறத அந்த நம்முடைய எதிர்காலம், நம்முடைய ஃப்யூச்சர் காட்டும். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப பிரச்சனையிலிருந்து எழுந்து வந்தவர்கள், கர்த்தரால் விடுவிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் காட்டும். இன்றைக்கு அநேகருக்கு அதை குறித்த ஒரு கவலை. என்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாட்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி விட்டேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் நஷ்டப்படுத்தி விட்டேன், இனி அவைகளை சரி செய்ய வேண்டுமே, ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆகும், சரி செய்ய முடியுமா என்று பற்பல கேள்விகளினாலே அநேகர் துளைக்கப்படுகின்றனர். அந்த கேள்விகளையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள் இருந்து வந்தவர்கள் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படாதவர்கள் போல காணப்பட்டார்கள். நல்ல ஒரு ஏசி ரூமிலிருந்து வெளியே வந்தவர்கள் போல அவர்கள் காணப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தலைமயிர் கருகவில்லை. அவர்கள் சால்வையிலே அக்கினியின் மனம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அதைத்தான் சொல்லுகிறார், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு காலம் கர்த்தரால் தள்ளிவிடப்படாத ஜனம் போல, வாழ்க்கையிலே ஒருபோதும் நஷ்டங்களை அனுபவிக்காத ஜனத்தை போல, வாழ்க்கையிலே ஒருபோதும் இழப்புகளை அனுபவியாத ஜனத்தை போல கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுபோல இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடு இந்த கர்த்தரை பற்றி கொள்ளவேன். ஆண்டவர் என்னை தள்ளிவிடாதவர், என்னோடு இருக்கிறவர், எனக்காக யுத்தம் பண்ணினவர், சத்ருவை ஜெயித்தவர் என்று சொல்லி கர்த்தரை உறுதியாய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது, இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேல். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. தேவன் அவருடைய ஜனத்தை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. ஆகவே தைரியம் கொண்டு விசுவாசத்தோடு ஒரு முன்னேற்ற பாதையிலே விசுவாசத்தோடு முன்னேறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம்.
அருமையான இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், உடைய ஜனத்தோடு தங்கி இருக்கிறவர். சகல அந்தகார வலிமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவராலே ஒருபோதும் தள்ளிவிடப்படாதவர்கள் போல இவர்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசம் அடைய பண்ணும். இவர்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடும், நல்ல எதிர்காலத்தை கொடும். ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம். ஆமென்.